அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது முன்னாடி சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட் 8 இருந்த சிலபஸ் இப்போ வந்து யூனிட் 6 மாற்றிருக்காங்க. அதில் வந்து இப்போ 2024 மொத்தம் 8 எக்ஸாம் நடந்தது டிஎன்பிசி சம்மந்தமாக. அதிலிருந்து மொத்தம் 99 கொஸ்டின் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட தொடர்களில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி சரியானவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் 1 மற்றும் 2. அதாவது ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உப்பு சட்டங்களை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்குமணி லட்சுமிபதி. இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸாகவும் கேட்டிருக்காங்க. அதாவது உப்பு சத்தியாகிரகத்தின் போது ஃபஸ்ட்டு சிறை சென்ற பெண்மணி யார்? ருக்குமணி லட்சுமிபதி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தனியாக ஒரு கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து 1, 2 மட்டும்தான் சரி. மூணாவது வந்து பாருங்கள், 1930 ஏப்ரல் 27 இல்லைங்க, ஏப்ரல் 30 தான் வந்து திருவல்லிக்கேணியில் 10 பேர் காவல்துறையுடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்திருப்பாங்க. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி முதலில் உயிர் நீத்தவர். ஆப்ஷன் பியில் இருக்கிற நடராசன். அடுத்த கொஸ்டின், வேலு நாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் யார்? அதாவது ஆப்ஷன் ஏ இருக்கிற திண்டுக்கல்லினுடைய கோபால நாயக்கர் தான் வேலு நாச்சியாருக்கும் அவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் 2 பேத்துக்கும் அவங்க கணவர் இறந்தபோது அவருடைய கணவர் இறந்தபோது அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றிருப்பாங்க. அதனால் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்கிற திண்டுக்கல்லினுடைய கோபால நாயக்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றுள் காந்தியடிகள் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்டில் இவர் முதல் முறையாக இணைவெறி செயலை பீட்டர் மாரிட்ஸ்பர்க் என் ரயில் நிலையத்தில் எதிர்கொண்டார். கரெக்டு. இவர் டிரான்ஸ்வாலில் உள்ள நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து போராடினார். ஓகே. அதே மாதிரி பாருங்கள், இவர் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு பீனிஸ் குடியிருப்பை நிறுவினார். இந்த பீனிஸ் குடியிருப்பை நிறுவன ஆண்டு வந்து 1905. ஓகேங்களா? அதாவது காந்தியடிகள் வந்து இந்த காலகட்டத்தில் வருவார். நிறைய நூல்கள் வந்து அவருக்கு விருப்பப்பட்டிருக்கும். அது யாருடைய நூல்னு நல்லா பாருங்கள். அதாவது டால்ஸ்டாயினுடைய புத்தகம். அது என்ன நூல்னா, கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது, இந்த நூல். ஓகேங்களா? அதே மாதிரியே ஜான் ரஸ்கின் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து அண்டு திஸ் லாஸ்ட் அப்படின்ற நூல் வந்து காந்தியடிகளுக்கு ரொம்ப விருப்பமான நூல். நெக்ஸ்ட் வந்து தாரோ அவர்களுடைய சட்ட மறுப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து காந்தியடிகள் போராட்டத்தில் இருக்கும்போது இந்த நூல்கள்லாம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நூல். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான் ரஸ்கின் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய இதில் பீனிஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாயின் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பண்ணையும் வந்து நிறுவியிருப்பார். அந்த டால்ஸ்டாயினுடைய பண்ணை வந்து 1910. இங்கே கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அதாவது பீனிஸ் குடியிருப்பு இது வந்து 1905. அப்போ 3மே கரெக்டு தான். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கிற 1, 2 மற்றும் 3 சரியானவை. அடுத்த கொஸ்டின், சங்க காலத்தில் 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் சாதனைகள் குறித்தும் கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி 18. இதே பாருங்கள், 18 நூலில் எந்த அரசர்கள் பற்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டு கீழே உடனே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழ்காணும் அரச வம்சங்களில் 18 நூலில் குறிப்பிடப்படுவது எந்த அரசர் அப்படின்னா ஆப்ஷன் ஏழு இருக்கிற சேர அரசர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருள் இது வென்ற வள்ளுவன் என்ற வள்ளுவன் பெருமையினை கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற கல்லாடர். அடுத்த கொஸ்டின், சமூக நீதியானது சமூகத்தின் பல அம்சங்களில் நியாயத்தையும் சமத்துவத்தையும் ஊக்குவிக்கிறது. எடுத்துக்காட்டாக இது வந்து எதெல்லாம் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம பொருளாதாரம் 1, கல்வி இது 2 தான் வந்து ஊக்குவிக்குது, சமூக நீதியை பற்றி ஊக்குவிக்குது. ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கிற 1 மற்றும் 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை இரட்டைமலை சீனிவாசன் நிறுவிப்பார். கரெக்டு தான். அதே மாதிரி தீண்டாமையின் கொடுமையை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். இதுவும் கரெக்டு தான். அப்போ சரியான ஆன்சர் பியில் இருக்கிற காரணமும் சரி கூற்றும் சரி. ஏ என்பது 6க்கான சரியான விளக்கம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆரம்ப கற்றல் நிலைகளில் பெருக்கல் அட்டவணைகளை மனப்பாடம் செய்தல் எவ்வகையான கற்றல்? ஆரம்பத்தில் வந்து இந்த கற்றல் நிலைகளை வந்து பெருக்கல் அட்டவணை மனப்பாடம் செய்தல வந்து பழக்க முறை கற்றலுங்களாம். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்கிற 1 மட்டும்தான் சரி. அடுத்தது பாருங்கள், பெரியார் ஈவேரா பற்றி கொடுத்துருக்காங்க. கீழ்காண்பவற்றுள் பெரியார் ஈவேரா பற்றிய உண்மையான கூற்றினை கூறுக. அதாவது ஈவேரா தமிழர்களுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி சிங்களவர்களை ஊக்கப்படுத்தினார். இப்போ வந்து இந்த மாதிரி சென்டென்ஸில் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் படிக்கும் போதே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். பட் நெகட்டிவாக இருந்ததுன்னா அது வந்து தவறான ஆன்சர். இங்கே பாருங்கள், தமிழர்களுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதல்களை நடத்த சிங்களவர்களை ஊக்கப்படுத்தினார். அவர் வந்து எந்த தாக்குதலுக்கும் யாரையும் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டார், மிங்கிள் பண்ண மாட்டார். அதனால் இது வந்து தவறானது. அடுத்தது பாருங்கள், இவர் தீண்டாமை, சமத்துவமின்மை மற்றும் பாலின அடிப்படையிலான வேறுபாடுகளின் தீமைகளை ஒழிக்க பாடுபட்டவர். இது கரெக்டு. இவர் ஜாதி மத நிறுவனங்கள் மற்றும் ஜமீன்தாரி முறையையும் ஒழிக்க பாடுபட்டவர். ஓகேங்களா. இப்போ இந்த 3 லைன் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவாக இருக்குது, இது 2 வந்து பாசிட்டிவில் இருக்குது இல்லைங்களா. அப்போ வந்து சப்போஸ் நமக்கு தெரியாத கொஸ்டின் வந்தது அப்படின்னா இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஆப்ஷன் டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த கொஸ்டினில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 7 இருக்கிற 2 மற்றும் 3 தான் சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை, ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் சொல்லிட்டு முனைவர் அன்பழகன் அன்பா சொல்கிறார். ஞாபகிச்சுக்கோங்க. பாருங்கள், பெரியாருடைய சிந்தனை வந்து வைரமாக இருக்குது, அந்த வைரத்தினுடைய வெளிச்சம் வந்து அண்ணாவுடைய ஹார்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கிறது ஏதாவது இருந்தது அப்படின்னா அன்பழகன் ஆன்சர் தான் கரெக்டு. அதனால் அந்த இதயத்தை பற்றி அன்பழகன் அன்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பி. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி காமராசர் அவர்கள். 1956 வந்து மதிய உணவு திட்டத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பார். அதுக்கு முன்னாடியே நீதி கட்சி நடந்துச்சு இல்லைங்களா. அந்த டைமில் 1923 1000 விளக்கு என்ற பகுதியில் தியாகராஜன் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறமேட்டுக்க காமராசர் 1956, எம்ஜிஆர் வந்து 1982 அந்த மதிய உணவு திட்டமாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 3 தகவல் கிடைச்சிது. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன தெரியுதோ அதில் ரீகால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 1917 ஆண்டு சபர் டேங்கில் நீதி கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் பாருங்கள் ஆப்ஷன் ஏ இருக்கிற பஞ்சமர்களுடைய நலனு தான். ஓகேங்களா. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சென்னை வருவாய் வாரியம் 1851 ஒரு உத்தரவு அறிவிச்சது. இந்த நிலையான ஒழுங்கு எண் 168 பிரிவு 2 பிரபலமாக அறியப்பட்டது. நிலையான ஒழுங்கின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசாங்கத்தின் வருவாய் சேவையில் உள்ள பிராமணர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும். இது கரெக்டு தான். அரசாங்கத்தில் பிராமணர் அல்லாதவர்களுக்கான அனைத்து காலியிடங்களையும் நிரப்பணும். அப்போ ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரி. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்து வகுத்தல் இதெல்லாம் யாருக்குரியது அப்படின்னா அரசருக்குரியது. ஆப்ஷன் பியில் இருக்கிற அரசருக்குரியது தான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு ஈட்டணும், அதை வந்து காத்துக்கணும், அது மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுதான் வந்து அரசர்களுடைய முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கை கூப்பி தொழும். ஓகேங்களா. புலால் உண்ணாதவர், புலால்னா என்ன, இறைச்சி, யார் இறைச்சி சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து எல்லா உயிரையும், அதாவது உயிர் எல்லாத்தையும் பார்த்து கை கூப்பி சாமி கும்பிட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் யாரை சொல்கிறாருன்னா இறைச்சி சாப்பிடாதவங்க தான் சொல்லியிருக்காரு. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கு ஐதர் அலியின் படை உதவி செய்தது. இது வந்து 2மே சரிதான். ஆப்ஷன் சி கூற்று காரணமும் சரி,
கூற்று என்பது ஆறுக்கான சரியான விளக்கம். அப்போ சரியான ஆன்சர் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மெட்ராஸுக்கு அருகில் உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யாருன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற டி. பிரகாசம். ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகிறது. அதாவது சொல்லால் தான். ஒரு ஆக்கம்னா செல்வம், கேடுனா விளைவு துன்பம். அப்போ ஒரு செல்வமும் ஒரு கேடும் எதனால் வருது அப்படின்னா நம்ம பேசுகின்ற சொற்களால் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாட்டுக்கு ஓர் அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன்மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் எது அப்படின்னா இறைமாட்சி. ஆப்ஷன் ஏ இருக்கிற இறைமாட்சி. இந்த இறைமாட்சி வந்து அதிகாரம் 39வது அதிகாரத்தில் அறத்துப்பால் அப்படின்ற ஒரு இதில் தான் அந்த அறத்துப்பால் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் இந்த இறைமாட்சி இருக்குது. அதிகாரம் வந்து 39. அடுத்த கொஸ்டின். கிரேக்கம், லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது அப்படின்றது ஆப்ஷன் பி திருக்குறள். திருக்குறள் தான் கிரேக்கம், லத்தீன், வடமொழிக்கு எல்லாமே இணையாக இருக்கிற நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் தான் திருக்குறள். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஸ் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தல் உலகு. ஓகேவா? நெடுதல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தல் உலகு. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? அறிவு தான் வந்து நம்மளை காக்கிற ஒரு கருவியாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். குறள் ஓவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? குறள் ஓவியம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி இருக்கிற மு. கருணாநிதி அவர்கள். இந்த குறளோவியம் நூல் வந்து ஃபஸ்ட்டு 1956 தான் எழுத தொடங்குவார் கருணாநிதி அவர்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முரசொலி அப்படின்ற வார இதில் எழுதுவார். அதுக்கப்புறம் பாதியிலேயே அதை நின்ற பிறகு தினமணி, குங்குமம் இதெல்லாம் வந்து ரொம்ப நாட்கள் அப்புறம் எழுதி முடிப்பார். அப்போ குறள் ஓவியம் அப்படின்ற ஆசிரியர் மு. கருணாநிதி. எழுதப்பட்ட ஆண்டு 1956. இங்கே 56னாவே வந்து டக்குன்னு ஒரு ஞாபகம் வரணும். காமராசர் மதிய உணவு திட்டத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது 1956. ஏன்னா இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதனால் அது ரிலேட்டடாக பின்னாடி வர கொஸ்டின் ஏதாவது இருக்குது அப்படின்னா ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்களான அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் பாருங்கள். ஆதி பகவன், வாளறிவன், மலர்மிசை ஏங்கினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதற்காக வழங்கப்படுகின்றன. இந்த வார்த்தையில் சென்டென்ஸ் இருக்குங்களா, 1, 2, 3, 4 இது எல்லாமே வந்து ஒரு குறள் பற்றி தான் கேட்டிருக்காங்க. அந்த குறள் என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. குறள் பாருங்கள். மலர்மிசை ஏங்கினான், மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடுடி வாழ்வார். இந்த குறள் தான் வந்து இந்த 4 சென்டென்ஸுக்கு. அந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னு பாருங்கள். மனம் தருகின்ற அந்த மலர் மீது வந்து கடவுள் இருக்காரு. அந்த கடவுளுடைய திருவடிகள் வந்து யார் அதிக நாள் நினச்சிட்டு அந்த திருவடிகள் வந்து தொழுந்துட்டு வராங்களோ அவங்களுடைய ஆயுள் வந்து நீண்ட காலம் நீடித்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த குறளுடைய பொருள். ஓகேங்களா? அப்போ இந்த குறளுக்கான பொருள் இதுதான். இந்த 4 சென்டென்ஸ்லேயும் அந்த குறள் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாமே கரெக்டு. ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ரெண்டாவது பாருங்கள். இவை கடவுளுடைய சிறப்பியல்புகளை கூறுகின்றனவே தவிர கடவுள் பெயர்கள் அல்ல. இதுவும் கரெக்டு தான். இவற்றை கொண்டு ஒரு சமயத்தையோ சார்ந்தவர் என்று முடிவு செய்தல் கடினம். இதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் ஒவ்வொரு சமயத்தினரும் தத்தம் மதத்தினராக திருவள்ளுவரை ஆக்கிக்கொள்ள முயல்கின்றனர். இதுவும் கரெக்டு தான். அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷனில் டி இருக்கிற 1, 2, 3, 4 அனைத்துமே பொருந்தும். அந்த குறள் வந்து எந்த குறள்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தார்க்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்கிற 1 நாள் தான். இந்த ஒருத்தார்க்கு இன்பம் அப்படின்றது நமக்கு அந்த குறள் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதை மறக்காது. அந்த குறள் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஓகேங்களா? இந்த குறள் மீனிங் பாருங்கள். ஒருத்தர் வந்து நமக்கு துன்பம் தராங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து
உடனே அவங்களுக்கு துன்பம் தராமல் அதை பொறுத்துட்டு போகிறோம் இல்லைங்களா, அந்த பொறுத்துட்டு போகிறவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் புகழ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த குறள். அந்த ஒருத்தருக்கு தீமை விளைவிக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து இந்த ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு இன்பமாக இருக்கும், ஆனால் பொறுத்துட்டு போகிறவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறள். இதில் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷனில் டி இருக்கிற வீரமாமுனிவர். தமிழ் குமரி என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார்? தமிழ் குமரி என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி சா து சு யோகியார். ஓகேங்களா, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள். சா து சு அப்படின்றது ஒரு டைம் கொஸ்டினில் கேட்கும் போது இந்த மாதிரி கேட்காம ஃபுல் மீனிங்காக கேட்பாங்க. அதுக்குடைய மீனிங் பாருங்கள், சங்ககிரி துரைசாமி சுப்பிரமணிய யோகியார். ஓகேங்களா, இதுதான் வந்து சாது சு யோகியார். அதே மாதிரி இவர் வந்து இந்த சொல்வளம் பொருட்செறிவு மிக்க நிறைய பாடல்கள், நிறைய கட்டுரைகள் இதெல்லாம் எழுதியிருக்காரு. சரிங்களா, அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு கானா சுப்பிரமணியம் எழுதிய புதினம் ஆப்ஷன் பி இருக்கிற பொய்த்தேய்வு. பொய்த்தேய்வு தான் வந்து திருவாசகத்திலிருந்து எடுத்து ஒரு சொல்லை வச்சுட்டு சுப்பிரமணியம் எழுதிய ஒரு புதினம். ஓகேங்களா, சுப்பிரமணியம் அப்படின்னா கந்தாடை சுப்பிரமணியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் ஏ இருக்கிற ஜியு போப். இந்த கொஸ்டின்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீலமணி மீடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று பாடல் யார் யார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளது? அதாவது ஔவையார் வந்து அதிகமான வாழ்த்தியதாக இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டு பொருந்தும். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்கிறது அதியமான். ஔவையார் வந்து அதிகமான பாராட்டியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண்ணரசி ஆப்ஷன் ஏ இருக்கிற ராணி மங்கம்மாள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்நடுகள் கல்வெட்டு எவ்வாறு தமிழில் படித்து பொருள் கொள்ளப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கல் பேடுதிய நந்தவன் கூடல் ஊர் ஆக்கோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய படிச்சுட்டு தமிழில் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனில் டியில் இருக்கிற கூடலூர் ஆக்கோலில் மரணமடைந்த பேடு தீய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல், அதுதான் வந்து அதனுடைய தமிழ் பொருள். ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், தொல்லியல் அகழ்வாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. கீழடி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்றில் பாருங்கள், இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் இருக்குது. இரும்பில் கருவி செஞ்சாங்கன்றது சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கா உலைகள் அகலாய்வில் வெளிப்பட்டிருக்கு. அதாவது கொடுமணல்ன்றது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா ஈரோடு, குட்டூருன்றது கேரளாவில் இருக்கிற திருச்சூர் கேள்விப்பட்டிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து குட்டூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து இரும்பு உருக்க ஆலைகள் அகலாய்வு செஞ்சுருக்காங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் பியில் இருக்கிறது கூற்றும் சரி, காரணம் சரி. ஆர் வந்து கூற்று சரியாக மெய்ப்பிக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நம்மாழ்வார் அவர்களின் இயற்கை விவசாயம் குறித்து ஆய்வு மையம் அமைந்திருக்கும் இடம் தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எது சரியானது? மேலே இருக்கிற அனைத்துமே சரி. அதாவது பாருங்கள், பெண்கள் 18 வயதிற்கு பின்பு திருமணம் செய்ய ஊக்குவிக்கணும், இதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி 2 பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாடு விதிகளை பின்பற்ற பெற்றோர்களை ஊக்கப்படுத்தணும், இதுவும் கரெக்டு தான். பெண் குழந்தைகளுக்கு சமூக மற்றும் நிதி அதிகாரம் வழங்குதல், அப்போ 3மே கரெக்டு தான். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், காரணம் மற்றும் வலியுறுத்தல் கேட்டிருக்காங்க. வலியுறுத்தலில் வந்து சிஎன் அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். ஓகேங்களா,
அதே மாதிரி தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். ஆனால் இந்த தொழிற்சங்கம்னு சொல்லிட்டு வேற கேட்டிருக்காங்க, கீழே காரணத்தில் தொழிலாளர் சம்மந்தப்பட்டது கேட்டிருக்காங்க. அதனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது பார்க்கலாம். அமைச்சர் நடத்தை பற்றியது, இது கரெக்டு தான். அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, இதுவும் கரெக்டு தான். மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றி, இது தவறு. ஒரு மன்னர் வந்து இன்னொரு மன்னர் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி உளவியல் கருத்துக்கள் இருந்தது, இதுவும் கரெக்டு தான். அது ஆப்ஷன் டியில் இருக்கிற 1, 2 மற்றும் 4 சரியான ஆன்சர். மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யான் கண்டதில் அப்படின்னு சொல்லிட்டு கயவர் என யாரை குறிப்பிடுறாங்க வள்ளுவன் பார்க்கலாம். மக்கள் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் வந்து எந்தெந்த செயல்லாம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து கயவர்கள். கயவர்கள் அப்படின்னா பொய் பேசுவர்கள், அந்த மாதிரி பொறுப்பில்லாதவர்கள், அப்புறம் நெறியற்று வாழ்பவர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் கயவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க மக்கள் போலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி இருக்கிற இவை 3 மட்டுமா? பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள். அப்போ எல்லாமே கரெக்டு, ஆப்ஷன் டி. அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள். துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும்? துறவிகள்லாம் வந்து அவங்களுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க கல்லாமை. கல்லாமை அப்படின்னா திருடாமை, அடுத்தவங்க மீது பழி போடாமல், இந்த மாதிரிலாம் இருக்கணும். அதுதான் வந்து துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூறுறது. ஆப்ஷன் ஏ இருக்கிற கல்லாமை. யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பேரறிவாளன். ஓகேங்களா, பேரறிவாளன். இந்த குறள் பாருங்க, ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இதுதான் வந்து இந்த ஃபுல் குறள். ஓகேங்களா, அதாவது ஒரு ஊரில் இருக்கிற ஒரு செல்வந்தர் இருக்காரு, அந்த செல்வந்தர் வந்து ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாரு. உதவி செய்கிற போது இப்போ வந்து ஒரு ஊருன்னு இருக்குன்னா அதை யாரும் கேட்காம யார் வேணாலும் போயிட்டு அதை பயன்படுத்தினா அந்த பயன்படுத்துறது அந்த தண்ணி வந்து எல்லாத்துக்குமே பயன்படும். அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற செல்வர் வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த குறள். அது யாருடைய ஒப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இருக்கிற பேரறிவாளன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ இருக்கிற சுஜாதா ரங்கராஜன். அடுத்த கொஸ்டின், ஆசிரியர்களை அவர்களது இதழ்களுடன் பொறுத்துக. ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, இதழ்கள் கொடுத்துருக்காங்க. ஜெயகாந்தன் பாருங்க, ஜெயகாந்தன் ஞானரதம் இதழ், நான் பார்த்தசாரதி தீபம், கண்ணதாசன் தென்றல், மீரா அன்னம் வீடு தூது. இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷன் ஆகும். மீரா அப்படின்னா அன்னம் வீடு தூது, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்னா மேத்தா, அதே மாதிரி அடுத்த வீடு 50 மைல் அப்படின்னா ஜானகிராமன். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து அன்னம் அந்த வீடு அந்த மாதிரி கொஞ்சம் 3 ஒரே மாதிரி வருது. பக்கத்தில் வந்து இது 3 நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதில் பார்க்கும்போது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது அகநானூறு. ஆப்ஷன் பி இருக்கிற அகநானூறு. இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன் பி வந்து அகநானூறு கொடுத்துருக்காங்க. ஆனால் கழுமலம் அப்படின்றது வந்து அதாவது களவெளி 40 அப்படின்ற நூல் தான் வந்து கழுமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 15 கிழக்கு நூல்களுள் ஒன்று. அதாவது சோழ மன்னன் கோச்செங்கனானுக்கும் சேரமான் கணைக்கால் இருமுறைக்கும் இடையே நடந்த அந்த போரில் பின்னணியில் எழுதப்பட்டதான் இந்த நூல். ஆனால் புறப்பொருள் அந்த களவெளி 40 பற்றி ஒரே சொல்கிற நூல் புறப்பொருள் நூல் வந்து களவெளி 40 தான். ஆனால் இந்த இடத்துல அகநானூறுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் புறநானூறுன்னு தான் வரும், இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என்ன செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சியில் இருக்கிற கலித்தொகை. கலித்தொகையினுடைய ஆசிரியர்னா நல்லாந்துவனார். அடுத்த கொஸ்டின், ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? ஆப்ஷன் பியில் இருக்கிற நீலகண்ட பிரம்மச்சாரி.
அடுத்த கொஸ்டின் மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். பாருங்கள், பாண்டியர் வந்து செலியன் சொல்லுவோம். பாண்டியர்னா செலியன், சேரர்னா திதியன், சோழர் அப்படின்றது ஆதவன், ஆய்னா செம்பியன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற விதவை மறுமணம் உதவித்தொகை. அவங்களுக்கு தான் வந்து இந்த டாக்டர் தர்மம்மாள் பேரில் உதவித்தொகை வழங்குறாங்க. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? தவறாக எது இணைச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை உதவி எண் 1098, இது கரெக்டு தான். பெண்கள் உதவி எண் வந்து 1090 கிடையாது, 181. சைபர் கிரைம் உதவி எண் வந்து 1940 கொடுத்துருக்காங்க, 1930 தான் கரெக்டு. கடலோர பாதுகாப்பு உதவி எண் 1093, இது கரெக்டு. அப்போ 1, 4 சரியானது. இங்கே தவறானது கேட்டிருக்காங்க, 2, 3 தான் வந்து தவறானது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தவறான இணையை கண்டறிங்க. ஓகேங்களா, எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கபில் கபூர் இலக்கியமும் கல்வியும், இது கரெக்டு தான். தீபக் தார் அறிவியலும் பொறியியல். லக்ஷ்மண் சிங் வந்து இலக்கியத்தில் இருந்திருக்காரு. வடிவேல் கோபால் வந்து இசை. அதாவது லக்ஷ்மண் சிங் வந்து இசை, வடிவேல் கோபால் தான் இலக்கியம். இது ரெண்டுமே வந்து தவறு. அப்போ தவறான இணை கேட்டுக்கிறதுனால ஆப்ஷன் பியில் இருக்கிற 3, 4 மட்டும்தான் தவறானது. உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த குறள் பாருங்கள், உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்றதான் வந்து இந்த குறள். ஓகேங்களா, இந்த குறளுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆடைகள் வந்து களையும் போது கை எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு அந்த ஆடைகள் களையிறதை சரி செய்தோ, அதே மாதிரி ஒருத்தர் துன்பத்தில் இருக்கும்போது உடனடியாக போய் அவர்களுக்கு உதவி செய்யணும். அப்படி உதவி செய்து தான் வந்து உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நட்பு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டு தான். என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். ஓகே, இது கரெக்டு. கடவுள் உண்டு என்பர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால், இதுவும் கரெக்டு. இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால், இதுவும் கரெக்டு. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால், அனைத்துமே சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரிதான், கரெக்டு. அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றுள் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் யார்னா ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அம்மையார். அடுத்த கொஸ்டின், எஸ் அம்புஜம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இவர் வந்து 1920 நடந்த ஒத்துழைப்பு இயக்கத்தில் தம்மையும் ஈடுபடுத்தியிருப்பார். இது கரெக்டு. அதுக்கப்புறம் 1926 வந்து மெட்ராஸ் சட்டசபை கவுன்சிலுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்க மாட்டார். அதனால் இது வந்து தவறு. இவர் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்கியிருப்பார். இதுவும் கரெக்டு. ஓகேங்களா, அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கிற 1, 3 சரி, 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திருக்குறள் உலக பொதுமுறை என அழைக்கப்பட காரணம் யாது? ஆப்ஷனில் டியில் இருக்கிற அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்தது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. டேஸ் தன்மீன்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகி விடின் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? ஓகேங்களா, இதில் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் வந்து நெடுங்கடல். அதாவது இந்த குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னா, இப்போ கடல் இருக்குது, பெரிய நெடுங்கடல் இருக்குது. அந்த கடல்லேருந்து ஆவியாகி தண்ணியெல்லாம் மேகமாக போயிடுது. அந்த மேகமாக போயிட்டு அந்த மேகங்கள் வந்து உடனே மழையாக கடலுக்குள்ளேயே பெய்திருது. அதனால தான் அங்கே வந்து தண்ணி வந்து குன்றாமல் அப்படியே இருக்குது. சப்போஸ் அங்கே அப்படி பெய்யலைன்னா கண்டிப்பாக நெடுங்கடலும் வட்டுகின்ற நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. இந்த குறள் பார்க்கும்போது கரெக்டான ஆன்சர் சி, நெடுங்கடல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
டேஸ் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் தான் வந்து கண்ணென்ன வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் தான் நமக்கு ஒரு 2 கண்ணு போல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுறார். கண்ணுக்கு ஒப்பானதாக எண்ணும் எழுத்தும் சொல்கிறாரு. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற தாமரை, லோட்டஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மருத நில நந்தா விளக்கம் என சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை பல்லு. ஆப்ஷன் பி பல்லு வகை. அடுத்த கொஸ்டின். போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி கண்ணதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என கருத்து முக்கியத்துவத்துக்கு பெற காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி எல்லாமே கரெக்டு தான். ஒவ்வொன்றா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல். கரெக்டு. துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாதிருத்தல். ஆல்ரெடி துன்பம் தெரிஞ்சது, அது தெரிஞ்சும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்கணும். சிறிய தீமைதானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாதிருத்தல். ஓகேங்களா. எல்லாமே வந்து வள்ளுவர் சொன்ன ஒரு உயிர் நாடி. ஓகேங்களா. எல்லா உயிர்களையும் மதித்து போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கிற மேற்கண்ட அனைத்தும். யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன். அதாவது ஒரு இடத்துல மரம் இருந்துச்சு, நிறைய பழம் இருந்துச்சுன்னா அந்த பழங்களை சுற்றி பறவைகள் நிறையா வரும். அந்த மாதிரி தான் நான் வந்து பெரிய அதாவது கரிகாலன் வந்து ஒரு பெரிய அரசர் இல்லைங்களா, அவருடைய அரண்மனைக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார் அப்படின்னா ஆப்ஷனில் பி இருக்கிற முடத்தாம கன்னியார். அடுத்தது பாருங்கள். நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. இது வந்து ஆசிரியர் பாவலானது. அதே மாதிரி பாட்டுடைய தலைவன் இல்லாத ஒரே பாட்டு எது அப்படின்னா இந்த முல்லைப்பாட்டு. இது வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்றா வரும். குறைந்த அடிகளை உடையது எதுனாலும் இந்த முல்லைப்பாட்டு தான். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள். அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வின் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது? ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து அரிக்கமேடு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டம் இல்லை, அரிக்கமேடு வந்து பாண்டிச்சேரி. ஓகேங்களா. அடுத்தது இது வந்து தவறு. அதே மாதிரி இது வந்து சோழர்களின் துறைமுகம். கரெக்டு தான். இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வந்து வாணிப தொடர்பு கொண்டிருந்தது. இதுவும் கரெக்டு தான். அரிக்கமேடு துறைமுகம் வந்து காவேரிப்பட்டணம், அழகன் குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது. ஓகேங்களா. இது வந்து 3மே கரெக்டு. 2, 3, 4 கரெக்டு. அந்த அரிக்கமேடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னது அது மட்டும் தவறு. இந்த அழகன் குளம் சொல்லும் போது ஒன்று ஞாபகம் வருங்க. கப்பல் கட்டுத்தளம் முதல்ல எங்கே ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இந்த அழகன் குளத்தில் தான். சரிங்களா. அதனால் இந்த கொஸ்டின் பார்க்கும்போது சரியான ஆன்சர் சி. அதாவது 2, 3, 4 கரெக்டு, 1 மட்டும் தவறு. அடுத்தது பாருங்கள். கண்ணகிக்கு யாரால் கோயில் கட்டப்பட்டது? ஆப்ஷன் பி செங்குட்டுவன். அடுத்தது பாருங்கள். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை. உத்திரமேரூர் கல்வெட்டு அதாவது பராந்தக சோழன் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் உத்திரமேரூர் கல்வெட்டை பற்றி சொல்லியிருப்பார். அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லும், அது கரெக்டு தான். எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, இதுவும் கரெக்டு தான். முழுமையான தேர்தல் முறை, இதுவும் கரெக்டு தான். பராந்தகனின் நிர்வாகம். ஓகேங்களா. அதனால் 4மே கரெக்டு. இங்கே ஆன்சர் பார்க்கும்போது மேற்கூறிய அனைத்தும் கரெக்டு. ஆன்சர் டி சரியானது. அடுத்தது பாருங்கள். வள்ளுவர் கூறும் அற மதிப்பீடுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கடந்த காலத்திற்கு உரியன. இது வந்து முக்காலத்துக்குமே ஒரு கடந்த காலம் நிகழ்காலம் அந்த மாதிரி தனித்தனியெல்லாம் சொல்லலை, இது தவறு. தமிழ்நாட்டிற்கு மட்டும் உரியது, எல்லாத்துக்குமே உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியது, இதுவும் தவறு. நிகழ்காலத்திற்கு மட்டும் உரியது, ஆல்ரெடி எல்லா காலத்துக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எல்லாத்துக்குமே உரியது, இங்கே நிகழ்காலத்துக்கு மட்டும் உரியதுன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. எங்கும் எப்பொழுதும் யாவருக்கும் பொருந்தன, இது மட்டும்தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 4 மட்டும்தான் சரி. அறத்துப்பால் குறள்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பியில் 380.
அடுத்தது பாருங்கள், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், யாருக்கு விருந்தினராக அமைவான் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாருங்கள், ஒரு வீட்டில் வந்து ஒரு விருந்தினர் வந்துட்டாங்க, அவர்களையும் இன்முகத்தோடு வர வைக்கணும். இதுக்கு மேலே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவர்களையும் வந்து வரவேற்கணும். அப்படி அதாவது வந்தவங்களையும் இன்பமாக வரவேற்றுட்டு வரப்போகிறவங்களையும் வரவேற்பதற்காக காத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவரும் வந்து யாருக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா தேவர்களுக்கு. ஓகேங்களா, அவர் வந்து தேவர்களுக்கு ஒப்பானவர்கள்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், உழைவு இன்றி தாளாது ஊங்கற்றுப்பவர் எத்தன்மை உடையவர் என்று திருக்குறள் கூறுகிறார். இங்கே முன்னாடி வந்து ஊழையும் உப்பக்கம் காண்பவர், அதாவது ஊழையும் உப்பக்கம் காண்பவர், உழைவின்றி தாளாது ஊங்கற்றுப்பவர் எத்தன்மை உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இதற்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு தோல்வியை அடைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா, அந்த தோல்வியை அடைந்து தோண்டு விடாமல் மறுபடியும் அந்த முயற்சி செஞ்சு அந்த தோல்வியை வந்து புறங்காற்று அளவுக்கு ஓட விட்டு நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த குறளுடைய பொருள். அதாவது ஊழையும் உப்பக்கம் காண்பவர் அப்படின்றது சரியான ஆன்சர். சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், சங்கர்லால் என்னும் துப்பறியும் பாத்திரத்தை தனது நாவல்களில் அறிமுகப்படுத்திய நாவலாசிரியர் யார்? ஆப்ஷன் பி தமிழ்வாணன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் எதனை அகல்விளக்காக உருவகப்படுத்துகின்றனர்? ஓகேங்களா, ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஆழ்வாரில் ஃபஸ்ட்டு 3 பேர் வந்து மூவர் முதலைகள்னு சொல்லுவாங்க. அதாவது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஓகேங்களா, இவங்க 3 பேர் வந்து ஆழ்வார்களில் மூவர் முதலைகள். ஓகேங்களா, அதில் வந்து பொய்கை ஆழ்வார் வந்து பூமியை வந்து அகல் விளக்க வச்சுருப்பார், இது கரெக்டு. பொய்கை ஆழ்வார் சுடராளி, இது தவறு. பூதத்தாழ்வார் வந்து அன்பை, ஓகேங்களா, அன்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அகல் விளக்க வச்சுருப்பார். இன்னொன்று வந்து பூதத்தாழ்வார் வந்து வெண்சங்கை, இது வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் வந்து 1, 3 சரி, மற்ற 2 வந்து தவறு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி குறிஞ்சிப்பாட்டு. தமிழ்நாட்டின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எங்கு உள்ளது? பாறை ஓவியம் ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மல்லபாடி, ஆப்ஷன் பி. இந்த மல்லபாடி வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் மல்லபாடின்றது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படின்றது கூறியது ஆப்ஷன் சியில் இருக்கிற மார்ட்டின் லூதர் கிங். அடுத்தது பாருங்கள், அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷனில் டி இருக்கிற பொய்யா விளக்கு. உள்ளத்தில் இருக்கிற அந்த இருளை போக்குறதுக்கு பொய் பேசாமல் இருக்கிறது தான் வந்து சிறந்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் ஆப்ஷன் டியில் இருக்கிற பொய்யா விளக்கு சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? ஆப்ஷன் பி பேரா சுந்தரம் பிள்ளை. திருக்குறளை நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனுவாதி நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை புகழ்ந்து உரைத்தவர். அந்த திருக்குறளை வந்து மனுவாதி நூல்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் புகழ்ந்து உரைக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா பேரா சுந்தரம் பிள்ளை. அடுத்தது பாருங்கள், ஞானம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளில் ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்றி கருதினாலும் அவர் எந்த 2ஐ அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது காலமும் இடமும். ஓகேவா, அதாவது இந்த குறள் பாருங்கள், காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த, அதாவது ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா காலமும் இடமும் அறிந்து செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த உலகத்தையே நம்ம வந்து ஒரு புரிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரின்ற அர்த்தம். சரிங்களா, அதுதான் வந்து காலமும் இடமும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவை மடவார் கண் உண்டு. இதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பலை செய்யாத பேதமை. இது பேதையரினுடைய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், ஒரு நாட்டின் அணி என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏழு இருக்கிற செல்வம் தான்
வள்ளுவர் அணி அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? அதாவது கூத்தாட்டு அளவு அப்படின்றது தான் வந்து பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் ஏ சரியான பதில். பாரத சக்தி காவியம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பாருங்க. சுத்தானந்த பாரதியார் தான் வந்து பாரத சக்தி காவியம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். திருவெம்பாவை எப்பண்ணுவலின் ஒரு பகுதியாக இடம் பெற்றிருக்கிறது? திருவாசகத்தின் ஒரு பகுதி தான் வந்து திருவெம்பாவை. ஓகேங்களா, திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர். அதுலேருந்து ஒரு பண்ணுவல் தான் வந்து திருவெம்பாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. தொய்யாகம் என்பது சங்க காலத்தில் ஒரு வகையான தலையலங்கரமாக இருந்தது. ஓகேங்களா, கரெக்டு தான். ஆனால் குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் 101 வகை மலர்களை குறிப்பிடுகிறார். ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் முன்னே வந்து சங்க காலத்தில் ஒரு வகை அலங்காரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கீழே வந்து சம்மதம் இல்லாமல் குறிஞ்சிப்பாட்டில் வந்து கபிலர் 101 வகை மலர்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து வெவ்வேறு கான்செப்ட். சரிங்களா, அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. அதாவது ரெண்டுமே சரி, ஆனால் ஆர் வந்து ஏவுக்கான சரியான காரணம் இல்லை. நகரங்களை அளிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? ஆப்ஷன் பியில் இருக்கிற இந்திரன். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கிறது? ஓகேங்களா, திருக்குறள். இல்லை 4 2 4ன்றது நாலடியாரையும் 2 என்றது திருக்குறளையும் குறிக்குது. இங்கே 2 தான் எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி திருக்குறள் தான் சரியான பதில். அடுத்தது பாருங்கள், எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஓகேங்களா, இது வந்து குறள் முழுமையாக பாருங்கள். திணை துணை நன்றி செய்யணும், பனைத்திணையாய் கொள்வர் பயன் தெரிவார். ஓகேங்களா, ஒருவருக்கு வந்து திணை இருக்கு இல்லைங்களா, திணை, அந்த திணை வந்து சின்ன அருகம்புல் மாதிரி சின்ன சைஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தர் உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த உதவி செஞ்சு மனசு இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பனைமரம் இருக்கு இல்லைங்களா, பனைமரம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக நினைச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. இதற்கு வந்து கரெக்டான ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி தான் வந்து திணை அளவு நன்றி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கால் கசடருக்கும் தூக்குமரம் அங்கே உண்டாம். இந்த கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இருக்கிற பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று ஏ 2 4 டி கலைக்கொல்லியாக செயல்படுகிறது. இல்லைங்க, இந்த கொஸ்டின் வந்து சயின்ஸு, இது தள்ளிடுங்க. அடுத்தது பாருங்கள், புறவயப்பட்டத்தன்மை, முன்கணிப்புத்தன்மை மற்றும் பொதுத்தன்மை ஆகியவை எதன் அம்சங்களாக அமைகிறது அப்படின்னு சொன்னால் அறிவியல் விசாரணை. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? செல்வம். இதுக்கு முன்னாடி அணி அழகுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் எதை சொல்கிறான்னு சொல்லிட்டு செல்வன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து பகைவரனுடைய கர்வத்தை அடக்கிற அந்த ஆயுதமாக வந்து வள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா ஆப்ஷன் டி இருக்கிற செல்வத்தை தான் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், டேஸ் பிறன்னாக்கம் பேணாது அழுக்கரு பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ இருக்கிற அரண் ஆக்கம் வேண்டாதவன். ஓகேங்களா, அரணும் ஆக்கம் வேண்டாதவன் தான் வந்து அழுக்காறு பான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது? ஆப்ஷன் சியில் இருக்கிற துவை வேட்டி சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடலடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னா கல்வியை பற்றி தான் வலியுறுத்துது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்கிற கல்வி. ஓகேங்களா, இது வரைக்கும் 2024 கேட்ட அனைத்து கொஸ்டின், அதாவது 99 கொஸ்டின் இது வரைக்கும் வருது. எல்லாமே பார்த்தாச்சு. நல்லா பாருங்கள், நல்லா படிங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.